இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரப்போகிற ஆடி அமாவாசைக்கு ஏற்ற விரத சமையலுங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு எப்படி செய்யணுங்கிறத டீட்டெயில்டாக வீடியோட கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ சமையல் ரெடி பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம கூட்டு சாம்பாருக்கு தேவையான பருப்பு வகைகள்லாம் குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம். முதல்ல எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு, ரசம், சாம்பாருக்கு ஏற்ற பருப்பு. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிக்கலாம். கழுவின பருப்பில் எடுத்த கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பருப்பு இது கலந்து எடுத்தாச்சுங்க. அடுத்த அடுக்கு குக்கரில் 2வது அடுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட்டு வேக வைக்கிறதுக்கு எடுத்துருக்கிறேன். பாசி பருப்பும் கடலை பருப்பும் சேர்ந்து அப்படி எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 பங்கு பாசி பருப்பும் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையுமே நல்லா கழுவிட்டு எடுத்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுலேயுமே கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 3 அடுக்கு குக்கர் பாத்திரம். 3வது அடுக்கில் பார்த்திங்கன்னா பாயசம், பருப்பு பாயசமாக செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். அதையுமே நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் மஞ்சள் பொடி போட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே மூடிட்டு குக்கரில் நம்ம வேக வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பெரிய குக்கர் இந்த மாதிரி 3 அடுக்கு இல்லை அப்படின்னா 2 குக்கரில் தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குக்கர் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் அந்த உள்ளே இருக்கிற தட்டை கட்டாயம் வைங்க. வச்சுட்டு நம்ம இந்த அடுக்கை உள்ளே வச்சு மூடிக்கலாம். ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு ப்ரெஷர் வச்சு எடுத்து வச்சுருங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மற்ற வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இப்போ பருப்பு வேக வச்சுட்டு இருக்கப்பே ரசத்துக்கும் சாம்பாருக்கும் புளி நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி உளுத்தம் பருப்பு வடை, மெது வடை தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஊறியிருக்கு. நான் வடை செய்கிற ரெசிபி இதில் இன்க்ளூட் பண்ணலங்க. டீட்டெயில் ரெசிபி வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி செய்ய போகிற சமையலுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த சமையல் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுத்தம் பருப்பு, அதே அளவு ஒரு 10லேருந்து 12 வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். போட்டு அதை நல்லா செவக்க விடுங்க. அதுவும் செவந்ததுக்கு அப்புறமா இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்க போகிறேன். வெண்டைக்காய் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயும் கீறி விட்டுருக்கிறேன். அதையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே அந்த வழுவழுப்பு தன்மையும் போகணும். வெண்டைக்காய் ஒரு 3/4 வாசி இந்த எண்ணெயிலேயே வேகணும். அப்போ தான் அந்த சாம்பாரில் உங்களுக்கு வழுவழுப்பு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிருச்சு. முக்கியமாக இன்றைக்கி செய்ய போகிற ரெசிப்பியில் நான் வெங்காயம் பூண்டு சேர்க்கலை, அதனால தான் இதில் வெங்காயம் சேர்க்கலை. இந்த வெண்டைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய தக்காளி, 1 தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி போட்டு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் தேவைப்படும், சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த தக்காளி வெண்டைக்காய் நல்லா வதங்கி வேகட்டும். இப்போ பாருங்களேன், இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது, எதுவாக இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா அதில் பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம், வரமிளகாயும் தாளிச்சிருக்கிறோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க, அதிகமாக போட வேண்டாம். இது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் ஒரு சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மெஷரிங் கப்பில் 2 கப்பு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா போட்டிருக்கிற வெண்டைக்காய் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சு வேகட்டும். சாம்பார் பொடியோட பச்சை வாசனையும் போகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வெண்டைக்காய் இன்னுமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த சாம்பாருக்கு அதிக புளி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. புளி தண்ணி ஊற்றின உடனேயே ஏற்கனவே நம்ம பருப்பும் வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா குக்கரில், அதுலேருந்து கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகி குக்கரில் தண்ணியில் விழுந்திருக்கும். அந்த தண்ணி சூடாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ சாம்பாருக்கு ஏற்ற தண்ணி அதே ஊற்றிக்கலாம். நம்ம அடுத்த ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் சேர்த்துருப்பேன். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்பே இதில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பருப்பு வந்து உப்பு பருப்புக்கும் ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே தான் நான் போட்டிருக்கிறேன்னு சொல்கிறேன். அதனால் இப்போ எடுத்துருக்கிற பருப்புலேருந்து ஒரு 3/4 பருப்பை இதில் சேர்த்துட்டு மிச்சத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நான் வந்து சாம்பார் கொஞ்சம் குழகுழப்பாக தான் செய்வேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இதுக்கு முதல் ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு செய்ய போகிறோம். கூட்டு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1.5லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து செவக்க விடுங்க. கூடவே இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் டைரெக்டாக தக்காளி, ஒரு சின்ன தக்காளியை 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கி புடலங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். புடலங்காய் ஒரு 150 கிராம் அளவுக்கு வாங்கியிருந்தேன். இளம் புடலங்காயாக வாங்கியிருந்தேங்க. அதை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயிலே வதக்கி விடலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இதில் பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது அந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இளம் புடலங்காய் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். கையால் கீறி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வாங்குறப்ப. இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா அந்த ஆவியிலையும் அந்த மூடி வச்ச தண்ணி விட்டுருக்கு பாருங்களா, அதுலேயுமே நல்ல ஓரளவு பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கூட்டுக்கு, அந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற கூட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு நிறைய விட்டு தான் செஞ்சுருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா காய் இன்னொரு 1/4 பங்கு வேகணும், கொதிக்க விடுங்க. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக 2 வரமிளகா இல்லாட்டி பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 3/4 வெந்தது தான், அடுத்து ஒரு 1/4 வெந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றாமல் குறப்பாக அரைச்சிருக்கிறேன். அந்த மாதிரி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இன்னொரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. வீணாக போகாமல் இருக்கும், ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இப்போ பார்க்குறப்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆற ஆற உங்களுக்கு நல்லாவே கெட்டிப்பட்டுரும். இந்த கூட்டை வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதாவது இனிப்பு பச்சடின்னு கூட இதை சொல்லலாம். அதுக்காக 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கப்ப கொஞ்சமாக உளுந்தும் போட்டு பொரிய விட்டுட்டு இதில் பரங்கிக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 120 கிராம் இருந்துச்சுங்க. தோலை சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் உடச்சி சேர்த்துருக்குறேன், இல்லைன்னா வரமிளகா நீங்கள் தாளிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க.
அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது இனிப்பு பொரியல் இல்லையா, அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது. ஒரு பாதி அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முக்கியமாக இந்த காயை மூடி வச்சு தான் வேக விடணும். அதிக நேரம் வேக வைக்கவும் கூடாது, குழஞ்சு போயிடும். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்லேருந்து அரை கப்பு தாங்க தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். நான் ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு நிதானமான தீயில இடையில அதிகமாக கலந்து விடாதீங்க, குழஞ்சு போயிடும். வேகட்டும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்தில் பரங்கிக்காய், இளம் பரங்கிக்காய் இருக்கிறதுக்கு வெந்துருச்சு. அதிகமாக நான் கரண்டியால் கலரில், அதனால் அப்படியே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் போடுறப்ப இந்த பொரியல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவினதும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக கலந்து கொடுங்க. சப்போஸ் இந்த மாதிரி கலர முடியல அப்படின்னா பேன்லேயே நீங்கள் இந்த மாதிரி உலுக்கி விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு உடையாமல் வெந்து வரும். இப்போ அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பரான பரங்கிக்காய் இனிப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் செய்ய போகிறேன். சில பேர் வீட்டில் அமாவாசைக்கு கீரை பொரியல் செய்ய மாட்டாங்க. பெரியவங்க வேண்டாம் அப்படின்னா இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதே அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 வரமிளகாயை நல்லா கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் காரத்துக்கு இது. அதுவும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எந்த வகையான கீரை வேணால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு பாலக்கீரை தாங்க சேர்த்துருக்கிறேன். அதாவது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேபி ஸ்பினச் எடுத்து நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக அரைக்கீரை, முளைக்கீரை, எந்த கீரை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க, தண்ணிலாம் விட வேண்டாம். இது வதங்கிட்டு இருக்கப்பே கொஞ்சம் போல் உப்பும், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை எடுத்தோன்னே அதிகமாக சேர்த்துறாதீங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இது சுண்டி ரொம்ப கம்மியாயிடும். அப்படி இல்லைன்னா சுருண்டி வந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டுங்க. இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு அரை கப்பு மெஷர்மெண்ட்டில் தேங்காய் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு வரமிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை அரைச்சி வர்றதுக்குள்ளேயே நமக்கு கீரையும் சுண்டி வந்துருச்சு. பொதுவாக இன்னைக்கு அமாவாசைக்கு செய்கிற காய்கறிகளில் கொஞ்சம் பருப்பு கலந்துருக்கிறது விசேஷம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாசி பருப்பு பாயசத்துக்கு வேக வச்சுருந்தோம்ல, அது சேர்த்துருக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கப்பே கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் பரட்டி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வீணாக போகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இதையுமே தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுத்ததாக வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்காக நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த வறுவலுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். நம்ம குறைவா சேர்க்கணுங்கிறதுக்காக நான்ஸ்டிக் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு பொரிய விடுங்க. இன்றைக்கி செய்ய போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வாழைக்காய் மீடியம் சைஸில் கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்லேருந்து 300 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை தோலை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி சன்னமாக நறுக்கிக்கோங்க. இப்போ அந்த வாழைக்காயை தண்ணியில் போட்டிருந்தேன் இல்லையா, தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் போட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த வாழைக்காவுக்கு இப்போ எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அது இப்போ சேர்க்கக்கூடாது, வாழைக்காலாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சு இடையில கலந்து விட்டு வேக விடுங்க. இப்போ இந்த வாழைக்காய் வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே அந்த விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்காக ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. நான் ஒரு 7 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 4லேருந்து 8 நிமிஷம் ஆகும் நீங்கள் எடுத்துருக்கிற வாழைக்காயை பொறுத்து.
வாழைக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்துடணும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதில் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் இருக்கிற மாதிரி இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிருக்கிறதும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியே அரைச்சிருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பரட்டி வேக விடுங்க. இப்போ எனக்கு பார்த்தப்ப கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் போட்டு பரட்டி விட்டுருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 4 நிமிஷம் திறந்தே வச்சு கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம். பாயாசம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்ந்த பாயாசமாக செய்ய போகிறோம். அட்டகாசமாக இருக்குங்க. முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பாயாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை வேணுமோ நீங்கள் முந்திரி பருப்பையும் திராட்சையும் இப்போ போட்டுட்டு இதை நல்லா செவக்கிற அளவுக்கு நிதானமான தீயிலே வறுத்து விடுங்க. இப்போ ஓரளவு நல்லா செவந்து திராட்சையும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதே நெய்யிலேயே பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம். ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சன்னமாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இல்லைனா பெருசு கூட சேர்த்துக்கலாங்க. பெருசு அப்படின்னா நல்லா பொரிய விட்டு வேக விட்டோம்னாலும் டக்குன்னு வெந்துடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நெய்யிலேயே நல்லா பொரிய விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சடன்னு பொரிஞ்சு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உப்பி வந்துடும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சன்னமான ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா குக்கர்லலாம் வேக வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வேக விட்டிங்கனாலே கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும். இப்போ இதை நல்லா கொதித்து வேகட்டுங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நல்லா ஜவ்வரிசி வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே வேக வச்சுருந்த அந்த பாசி பருப்பையும் மசிக்கலாம் கூடாதுங்க, அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். மசிச்சிட்டிங்கன்னா கொடன்னு இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான இனிப்புக்கு வெல்லமும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சது சேர்த்துருக்குறேன். தூசு மண் இல்லாததான், அதனால் டைரெக்டாக சேர்த்துருக்குறேன். கூடவே இந்த பொரிச்சு எடுத்த முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துட்டு அடுத்ததாக பாதி இனிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்க போகிறேன். கண்டென்ஸ்டு மில்க் பாதியும் வெல்லமும் சேர்த்து பண்ணுறப்ப பாயாசம் நல்ல ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து அடுத்த ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே டேஸ்ட்டு சுவையாக இருக்கணுங்கிறதுக்காக திக்காக எடுத்த தேங்காய் பால் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். இது முழுக்க ஆப்ஷனல் தாங்க. இது இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போட்டு 1 நிமிஷம் மட்டும் கொதித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் போடாத மற்ற ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அந்த இல்லாத ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த விரத சமையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.